ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் ஃப்ரிட்ஜில் தண்ணி போட்டு வச்சாலும் பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி நமக்கு சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். அதுக்கு என்ன டிப்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மாவு ஆட்டும் போது சரி, உளுந்து சீக்கிரமாகவே உபரி ஆகாது. அது மட்டும் இல்லாமல் வெயிலுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி தான் உளுந்து ஆட்டினாலும் சரி, உளுந்து புழுவாகாமல் இருக்கும். அதுக்கு என்ன டிப்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய ஐ கிளாஸ் எப்படி புதுசு போல் சூப்பராக வச்சுருக்குங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை முத பார்க்குறதுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து கண்ணுக்கு போடக்கூடிய ஐ கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஐ கிளாஸை ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 செகண்ட் வச்சுருக்கேங்க. அதிகமாக வைக்க வேணால் 10 செகண்ட் இருந்தாலே போதும். அந்த கிளாஸை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பனித்துளியாட்டம் அழகாக இருக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த இடம் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கக்கூடிய கிளாஸில் அழகாக அது காட்டுது பார்த்திங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸுக்கு கொடுக்கக்கூடிய கிளாத் இருக்கும் பார்த்திங்களா. இந்த கிளாத்தை கொண்டு நம்ம இந்த கிளாஸை அழகாக தொடச்சி எடுத்துடலாங்க. இந்த கிளாஸ் துடைக்கிறதுக்கு நமக்கு வேறு எந்த க்ரீமும் தேவை கிடையாதுங்க. வேஸ்லின் எதுவுமே போட வேணாம். நம்ம இந்த கிளாத்து மட்டுமே போதும். இந்த கிளாத்தை கொண்டு நம்ம அழகாக இந்த கண்ணாடியை துடைக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம துடைச்சதுக்கப்புறம் நம்மளோட ஐ கிளாஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி புதுசு போல் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே ரிஸ்க் எடுக்க தேவையில்லைங்க. ஃப்ரீசரில் ஒரு 10 செகண்ட் வச்சாலே போதும். இதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அழகாக போயிடும். நம்ம கிளாத்து போட்டு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக பளிச்சு போல் இருக்குங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம மாவாட்டத்துக்கு உளுந்து ஊற வைப்போம் இல்லையா, அந்த ஊற வைக்கக்கூடிய உளுந்தை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து ஆட்டும் போது பார்த்திங்கன்னா உளுந்து வந்து சூப்பராக உபரியாகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கனால நம்ம உளுந்து ஊற போட்டாலும் அந்த உளுந்து வந்து சரியாக நமக்கு உபரி ஆகாது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப்லாம் போட்டு ஆட்டும். ஒரு சில சமயத்தில் ஐஸ் க்யூப் இல்லாட்டி இந்த மாதிரி உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஆட்டலாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி உளுந்தை நல்லா கழுவிடலாங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை கொண்டே நம்ம ஆட்டிக்கலாம். பத்தாட்டி அது கூட கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் போட்டு ஆட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம மாவாட்டும் போது பார்த்திங்கன்னா உளுந்து நமக்கு டபுள் மடங்காக உபரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெயிலுக்கு நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றுனோன்னு பார்த்திங்கன்னா உளுந்து நமக்கு உபரி ஆகவே ஆகாது. அதுவும் இல்லாமல் இட்லியும் சரியாக வராது, தோசையும் சரியாக வராது. இதுக்கு வந்து நம்ம ஐஸ் க்யூப் போட்டு ஆட்டும் போது பார்த்திங்கன்னா உளுந்து சூப்பராக உபரியாகுங்க. ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூப்பு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி உளுந்தை போடும்போது நல்லா சூப்பராக அரை விடுங்க. நீங்கள் நார்மலாக உளுந்து ஆட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஆட்டுறதுக்கு உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அரை விட்டுருங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சு மறந்துட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி போய் ரொம்ப ட்ரை ஆயிருங்க. நம்ம எப்படி தான் இதை மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் சப்பாத்தி பார்த்திங்கன்னா நமக்கு சரியாகவே வராது. இந்த மாதிரி காஞ்சி போன மாவையும் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எண்ணெய் கவர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் கவரில் இந்த மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாவில் இந்த எண்ணெய் கவரில் இருக்கக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா இந்த மாவில் நல்லாவே நமக்கு போய் செட் ஆகுங்க. நம்ம சப்பாத்தி அடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா மாவு நமக்கு புதுசு போல் இருக்குது. நம்ம எப்படி மாவு பிணைஞ்சு வச்சோமோ அதே மாதிரி மாவு நல்லா சைனிங்காக இருக்குங்க. இதை நான் பிணைஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இது 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் நார்மலாக மாவு பிணைஞ்சு வச்சாலும் இந்த மாதிரி எண்ணெய் கவரில் போட்டுவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க. மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசு போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கப் கேக் வாங்கும்போது சரி, சாக்லேட் வாங்கும்போது சரி, இந்த மாதிரி நமக்கு மோல்டு கிடைக்கும் இல்லையா, இந்த மோல்டை தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கிறேங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு இது செட் ஆனதுக்கப்புறம் இந்த ஐஸ் க்யூப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி அடிக்கடி ஐஸ் வாட்டர் இந்த வெயில் குடிப்போம் பார்த்திங்களா, அந்த ஐஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். அப்போ ஐஸ் வாட்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மோல்டில் ஐஸ் க்யூப் போட்டு வச்சுட்டு இந்த ஒரு க்யூப் இருந்தாலே போதுங்க. ஒரு செம்புக்கு நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கூலிங்காக இருக்குங்க. இனிமேல் ஐஸ் வாட்டர் இல்லையேங்கிற கவலையே வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு க்யூப் இருந்தாலே போதும். இந்த ஒரு க்யூபுக்கு ஒரு செம் தண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக கூலிங்காக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வரக்கூடிய மோல்டையும் தூக்கி போடாமல் நம்ம வந்து சூப்பராக ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கலாங்க. பிடிச்சிருந்தா இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆஃப்னர் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி காலியான ரீஃபில் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ரீஃபில் நம்ம உள்ள ஒரு பென்சில் திருவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம திருவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங்கர் மாதிரி கிடைக்குங்க. இந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் மாட்டம் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் போடக்கூடிய மோதிரம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து நூல் சுற்ற வேண்டியதாக இருக்கும். நூல் சுற்றத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து ரொம்ப நமக்கு டைமும் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா இந்த மாதிரி நம்ம ரீஃபில்லில் நம்ம திருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா,
இதை வந்து நம்ம மோதிரத்தில் மாட்டி விட்டுக்கலாங்க. நம்ம பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த ஓரத்தில் விட்டு நம்ம திருவிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிங்கு வளையத்தில் அழகாக போய் மாட்டிக்குங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம நூல் சுற்றி போடுறதுக்கும் நம்ம ரீஃபில்லில் சுற்றி போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்பவே நல்லா. இஞ்சி எல்லாம் அதிகமாக வாங்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரையும் ஸ்டோர் பண்ண முடியாது, அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இந்த இஞ்சிகள்லாம் கெட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து இஞ்சியை நான் எல்லாத்தையுமே நல்லாவே கழுவிக்கிறேன். கொஞ்சம் கூட மண் இல்லாமல் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கழுவி எடுத்த இஞ்சியை வந்து தண்ணி இல்லாமல் வந்து நம்ம வந்து க்ளீனாக தொடச்சி எடுக்கணுங்க. இந்த இஞ்சியை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்படி ஹீட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி வந்து முளைச்சும் வராது, கெட்டும் போகாது, அழுகி போகாதுங்க. மலிவாக விற்கும் போது இனிமேல் அதிகமாக இஞ்சியை வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மாதக்கணக்காக கெட்டு போகாமல் அப்படியே. நம்ம கையில் போடக்கூடிய மோதிரம் பார்த்திங்கன்னா ரஃப்யூஸுக்காக நம்ம கையோடு போட்டிருக்கும் போது அதில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அழுக்காயிரும். இதை வந்து டக்குன்னு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு எதுவுமே தேவையில்லை, தக்காளி பழம் இருந்தாலே போதுங்க. நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்து அதை ரெண்டாக நறுக்கிக்கிறேங்க. இந்த நறுக்கின பழத்தில் ஜூஸ் இருக்கும் பார்த்திங்களா, இந்த ஜூஸை கொண்டு நம்ம இந்த மோதிரத்தை தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு தன்னால் வெளியேறுங்க. நம்ம இதுக்கு சோப்பு போட தேவையில்லை, ப்ரெஷ்ஷு போட தேவையில்லை. இந்த மாதிரி தக்காளி பழம் இருந்தாலே போதுங்க. இந்த தக்காளி பழத்துலேயே நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கும் சூப்பராக ரிலீஸ் ஆயிருங்க. உங்களுக்கு நார்மலாக தேய்ச்சிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க. உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு சூப்பராக ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் தேய்ச்சிட்டு கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க. மோதிரம் பார்த்திங்கன்னா புதுசு போல் அழகாக மின்னுச்சுங்க. இதுக்கு நமக்கு ப்ரெஷ்ஷு தேவை கிடையாது, சோப்பு தேவை கிடையாது, எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் தக்காளி பழம் இருந்தால் மட்டுமே போதும். 2 செகண்டில் நம்மளோடைய மோதிரம், செயின், தோடு எதுவாக இருந்தாலும் சரி சூப்பராக பளிச்சுன்னு ரெடி ஆயிருங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.